மனிதன். அகண்ட வெளியின் வரலாற்றில் சுமார் 5-6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வரை சூரிய மண்டலமோ பூமி என்கிற தக்குநூண்டு கிரகமோ கிடையாது. சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் அகண்ட வெளியில் சிதறிய வண்ணம் இருந்த தூசியும் துகள்களும் கொதித்துக் கொண்டிருந்த குடிக்கற்களும் இணைந்து ஒரு நெருப்புக் கோளமாக உருண்டு திரண்டது. பிறகு அதன் மேற்பரப்பு பல லட்சம் ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு மெல்ல மெல்ல குளிர்ந்து கொண்டே வந்து ஒரு திடமான உருண்டையாக உருப்பெற்றது. அந்த உருண்டை சூரிய மண்டலத்தின் தலைவனான சூரியனைச் சுற்றி வலம் வரவும் ஆரம்பித்தது. பூமி என்று நாம் இப்போது அழைக்கிற அந்த பெயரில்லாத உருண்டையின் எந்த இண்டு இடுக்கிலும் புல், செடி, கொடியோ கடுகளவு உயிரினமோ கிடையாது. அப்போது பூமி ஒரு வெறும் 7927 மைல் விட்டமுள்ள மிதக்கும் பாறை. சுமார் 100 கோடி ஆண்டுகளுக்குப் பிறகே பூமியில் கடல்கள் உருவாகின. அநேகமாக 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படியோ ஒரு விசித்திரம் நிகழ்ந்ததில் கடலுக்குள் பாக்டீரியா என்கிற நுண்ணுயிர்கள் தோன்றின. நியாயமாக இந்த பாக்டீரியாதான் நம் முதன்மையான எள்ளுத்தாத்தா. கூடவே செடிகள் வளர ஆரம்பித்தன. செடிகள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உணவாக்கிக் கொண்டு ஆக்சிஜன் வாயுவை வெளிப்படுத்தின. இன்றைக்கும் உலகில் உயிரினங்கள் தோன்ற வழிவகுத்த தாய் செடிகொடிகளே. ஆக்சிஜன் இல்லையேல் மனிதன் இல்லை, ஏன் எந்த உயிரினங்களும் இல்லை. சாமானியர்களுக்கும் பரிச்சயமான மீன் வகைகள்தான் முதலில் தோன்றிய உருப்படியான உயிரினங்கள். இவை தோன்றியது சுமார் 40 கோடி ஆண்டுகளுக்கு முன். பிறகு பாம்புகள், பல்லிகள் போன்ற ஊர்வன தோன்றி படிப்படியாக வளர்ந்து டைனோசர்களாக விஸ்வரூபம் எடுத்தன. 25 கோடி வருஷங்களுக்கு முன் தொடங்கி 6 கோடி ஆண்டுகள் வரை பூமியில் நடைபெற்றது டைனோசர்கள் அடங்கிய ஊர்வன யுகம்தான். டைனோசர்கள் நிமிர்ந்தால் அண்ணா சாலை LIC கட்டடம் உயரத்திற்கு இருந்தாலும் அவை போட்டது முட்டைகளே. 10 கோடி ஆண்டுகளுக்கு உலகில் டைனோசர் ஆட்சிதான். கூடவே குட்டி போட்டு பால் கொடுக்கும் எலிக்குஞ்சு சைஸ் பிராணிகள் தோன்றின. டைனோசரின் விரல் நகம் அளவு கூட இவை இல்லை என்றாலும் நேரடியாக குட்டி போடுவதென்பது ஆச்சரியமான பரிணாம வளர்ச்சி. மம்மல்ஸ் என்கிற பாலூட்டிகளின் இந்த ஆட்சி சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியது. இன்று வரை தொடர்கிறது. இதில் ஓர் உயிரினம்தான் மனிதன். மொத்தமாக பூமியின் காலத்தை 100% என்று எடுத்துக்கொண்டால் அதில் பாலூட்டிகளின் ஆட்சியின் பங்கு 4% தான். இதில் குறிப்பாக மனிதன் என்கிற ஸ்பெஷல் உயிரினத்தின் வரலாறு வெறும் 0.1% மட்டுமே. ஆனால் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறோம்! பாலூட்டிகளின் பரிணாம வளர்ச்சியின் போது பல்வேறு வகையான குரங்குகளைப் போல பலவிதமான மனிதர்கள் தோன்றினார்கள். அதில் மாடர்ன் மேன் எனப்படுகிற நாம் தோன்றியது சுமார் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான். தற்போது நம்மோடு வளைய வந்து பல பெண்களை அலற வைக்கும் கரப்பான் பூச்சி கூட 25 கோடி வருஷங்களாக பூமியில் வசித்து வருகிறது. கரப்பான் பூச்சி நம்மை பார்த்து நேற்று வந்தவைய என்று தாராளமாக வரலாற்றுச் சான்றோடு சொல்லலாம். ஹோமோசேப்பியன் என்று அழைக்கப்படுகிற நாம் முதலில் தோன்றியது ஆப்பிரிக்காவின் நடுப்பகுதியில்தான். ஆப்பிரிக்க கண்டத்தை பாருங்கள். மொத்த மனித சமுதாயத்தின் இதயம் போல அது அமைந்திருப்பதை கவனிக்கும் பொழுது வியப்பு ஏற்படுகிறது. ஜாதி, மதம், நாடு,
மொழி எதுவுமே இல்லாமல் நிர்வாணமாக சடைமுடியோடு உருமிக்கொண்டே ஆப்பிரிக்க நாடுகளில் உலாவிய அந்த மனிதன்தான் பிற்காலத்தில் தோன்றிய சாக்ரட்டீஸ், புத்தர், அலெக்சாண்டர், நியூட்டன், பீத்தோவன், மைக்கேலேஞ்சலோ, காந்தியடிகள், அக்பர், செங்கிஸ்கான், காலிகூலா, ஹிட்லர், இடி அமீன், நீங்கள், நான் எல்லோருக்கும் முதன்மையான முன்னோர். அது மட்டுமல்ல, அந்த முதல் மனிதன் ஆண் அல்ல, பெண்.